சூப்பர் 60 செய்திகளில் முதலாவதாக பள்ளிகளுக்கான இறுதித் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வு அட்டவணையை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி கோடை விடுமுறை ஏப்ரல் 17ஆம் தேதி தொடங்குகிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கான முழு ஆண்டு தேர்வு அட்டவணையை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 16ஆம் தேதி வரையும், 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையும் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. அதேபோல் 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 16ஆம் தேதி வரை முழு ஆண்டு தேர்வுகள் நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்த தேர்வு அட்டவணை அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பிரீமியம் பெட்ரோல் விலையை ₹2.35 உயர்த்தியுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்களுக்கான டீசல் விலையை ₹22 வரை உயர்த்தியுள்ளன. வளைகுடா நாடுகளில் உள்ள எரிபொருள் நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் ஈரான் ஹோர்முஸ் நீரிணை வழியான எரிபொருள் வர்த்தகத்தையும் தடை செய்துள்ளது. இதனால் சர்வதேச எரிபொருள் சந்தையில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளதால் $70 விற்கப்பட்ட ஒரு பேரல் கச்சா எண்ணெய் தற்பொழுது $110 கடந்து தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதனை சமாளிக்கும் வகையில் ஸ்பீட், பவர், HP 95 ஆகிய பிரீமியம் ரக பெட்ரோல் விலையை லிட்டருக்கு $2.35 வரை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. அதன்படி சென்னையில் 1 லிட்டர் பிரீமியம் பெட்ரோல் விலை $107 இருந்து $109 அதிகரித்துள்ளது. $100 போட்டானா மைலேஜ் ஓரளவுக்கு நல்லா தான் தருது. அதோட நார்மல் பெட்ரோலோட பவர் பெட்ரோல் ஓரளவுக்கு நல்லா தருது. அதனால தான் பவர் பெட்ரோல் யூஸ் பண்ணாது. இப்போ கொஞ்சம் ரேட்டு கூட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இங்கே இந்த சம்பளம் தர்றது $500-600 தராங்க. நமக்கு பெட்ரோல் ஏறணும்னா ஒரு நாளைக்கு ஏறணும்னா 10 நாளைக்கு என்ன மாசம் என்ன ஆச்சு. தொழில் நிறுவனங்களுக்கான டீசலின் விலையையும் $87.67 இருந்து $109.59 இந்திய ஆயில் நிறுவனம் அதிரடியாக உயர்த்தியுள்ளது. அதே நேரம் சாதாரண பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் இல்லை என எண்ணெய் நிறுவனங்கள் விளக்கமளித்துள்ளன. சென்னை எழும்பூரில் நடைபெறும் புனரமைப்பு பணிகள் காரணமாக ஏப்ரல் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் 11 விரைவு ரயில்களின் இயக்கத்தில் தெற்கு ரயில்வே மாற்றம் செய்து அறிவித்துள்ளது. வரும் 5ஆம் தேதி இயக்கப்பட உள்ள ராமேஸ்வரம் எழும்பூர் சேது எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் எழும்பூர் எக்ஸ்பிரஸ், தஞ்சை எழும்பூர் உழவன் எக்ஸ்பிரஸ், கொல்லம் எழும்பூர் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் எழும்பூர் வரை வராது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரம் ரயில் நிலையத்துடன் இந்த ரயில்கள் தங்கள் சேவைகளை முடித்துக் கொள்ளும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதேபோல ஏப்ரல் 6ஆம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ், சேது எக்ஸ்பிரஸ், பொதிகை எக்ஸ்பிரஸ், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், உழவன் எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் எழும்பூருக்கு பதிலாக தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்தே புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வழக்கமான நேரத்தை விட சுமார் 2 மணி நேரம் 15 நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்கள் தாம்பரம் எழும்பூர் இடையே இயக்கப்படாது என்பதால் பயணிகள் முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ள பயணிகளுக்கு தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்குக்கான விண்ணப்ப விநியோகம் தொடங்கியிருக்கிறது. 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்கிற்கான விண்ணப்ப படிவம் விநியோகம் தொடங்கியுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் 85 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் 40% மேற்பட்ட வரையறுக்கப்பட்ட மாற்றுத்திறன் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களது வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கும் வசதியை வழங்கியுள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வீட்டிலிருந்து வாக்களிக்கும் விருப்பத்தை தெரிவிக்கும் தகுதியுள்ள வாக்காளர்களுக்கு படிவம் 12D வழங்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளது. தகுதிப்பட்ட வாக்காளர்களிடம் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நேரடியாக சென்று படிவம் 12D வழங்குவார்கள் என்றும், அதேபோல் நிரப்பப்பட்ட படிவத்தையும் அவர்களிடமிருந்து நேரடியாக பெற்றுக் கொள்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட படிவம் 12D ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள் திரும்ப வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை தொடர்பு கொள்ள இயலாதவர்கள் 1913 அல்லது மாவட்ட தேர்தல் அலுவலரின் கட்டுப்பாட்டு அறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-425-7012 தொடர்பு கொள்ளலாம் என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. வேட்பாளர்கள் தங்களது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்குகளின் விவரங்களை வேட்புமனுவில் குறிப்பிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்வது தொடர்பாக ஊடக சான்று மற்றும் கண்காணிப்பு குழுவிடம் முன் அனுமதி பெற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் அந்தந்த மாவட்ட ஊடக சான்று மற்றும் கண்காணிப்பு குழுவிடமும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மாநில குழுவிடமும் முன் அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊடக சான்று மற்றும் கண்காணிப்பு குழுவிடம் முன் அனுமதி பெறாமல் சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் கட்டண செய்தி மற்றும் விளம்பரங்களை பதிவிடக்கூடாது என்றும், ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட விளம்பரங்கள் மற்றும் கட்டண செய்திகளுக்கான செலவின விவரங்களை தேர்தல் முடிந்த 75 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர வேட்பாளர்கள் தங்களது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்குகள் குறித்து விவரங்களை வேட்புமனுவில் குறிப்பிடவும் இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் திமுக தீவிரம் காட்டி வரும் நிலையில் விருப்பமனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 4வது நாளாக நேர்காணல் நடத்தினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு என தேர்தல் பணிகளை திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் வரும் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் 4வது நாளாக நேர்காணல் நடத்தினார். இதில் தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்கள் பங்கேற்றனர். குறிப்பாக காட்பாடி தொகுதியில் போட்டியிட அமைச்சர் துரைமுருகன் நேர்காணலில் பங்கேற்றார். தலைவருடைய திட்டங்கள் அனைத்தும் மகளிருக்கு நல்ல விதமாக செயல்பட்டு வருகிறது. அதை ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிர் அணியிடம், மகளிர் கிராமப்புறத்துக்கும் பஞ்சாயத்திலையும் நான் எடுத்துட்டு போய் சேர்ப்பேன்றது உறுதி செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். தொகுதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாருங்க. தொகுதி மக்களுக்கு எல்லா அனைத்து நல்ல திட்டங்களும் நம்முடைய தமிழ்நாடு அரசோட எல்லா திட்டங்களும் வந்துதான் சொல்லிட்டு கேட்டாங்க. நாங்களும் சொல்லிட்டு எல்லா திட்டங்களும் வந்ததுங்க ஐயான்னு சொல்லியிருக்கிறோங்க. செங்கல் தொகுதியில் 9 பேர் மனு போட்டிருக்காங்க. முதல்வர் சொன்னார் 9 பேர் கேட்டிருக்கேன், இங்க இருக்கே கொடுத்திருக்கேன், 9 பேருக்கு வாய்ப்பு தர முடியாதுன்னார். மாண்புமிகு முதலமைச்சர் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவரை வெற்றி பெற செய்வது எங்கள் கடமை என்று சொல்லியிருக்கின்றோம். இந்நிலையில் திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களுக்கு இருக்கும் வரவேற்பு பற்றி ஒவ்வொருவரும் மிகுந்த நம்பிக்கையுடன் விவரிப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு மக்களும் தங்களது கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள் கே.என். நேரு, ஐ. பெரியசாமி, தங்கம் தென்னரசு, சக்கரபாணி, மூர்த்தி ஆகியோரது தொகுதிகளில் வேறு யாரும் விருப்பமனு அளிக்காததால் அவர்கள் அதே தொகுதியில் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியின் அனைத்து முடிவுகளும் டெல்லியில் எடுப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்த நிலையில், டெல்லி எடுக்கும் முடிவு எப்போதும் சிறப்பானதாகவே இருக்கும் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். உலகத்துக்கே டெல்லி தான் முடிவு எடுக்குது. வேற என்ன, இந்தியாவில் டெல்லி முடிவு எடுக்க நல்ல முடிவாக தானே இருக்கு. டெல்லியில தான் போட்டிங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே சார், 30 தொகுதியா 30 29 சார்? எண்ணிக்கை முக்கியமில்லை, எண்ணம் தான் முக்கியம். டெல்லி செல்வதற்கு முன்பு சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கியமான தலைவர் அமித்ஷா என்பதால் அவரை சந்திக்க செல்வதாக கூறினார். முதலமைச்சர் சொல்றாரு இன்னைக்கு டெல்லியில போய் எதிர்கட்சிகள்லாம் அங்க போய் தான் பேச்சு, அது உண்மை அல்ல. என்டிஏ ஆல் இண்டியா தலைமை யாருன்னா பிஜேபி. அதன் முக்கிய தலைவர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை இபிஎஸ் போய் சந்தித்து வந்திருக்காரு. எனக்கு இன்றைக்கு வர சொல்லிய அழைப்பு என்பது 4 நாளுக்கு முன்பே வந்த அழைப்பு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக டெல்லி செல்லவில்லை என்றும் முதலமைச்சருக்கு தினகரன் பதிலளித்தார். தேர்தல் பணிகள் குறித்து காங்கிரஸ் ஆலோசனை நடத்தியது. காங்கிரசின் விருப்ப பட்டியலை திமுக குழுவிடம் சனிக்கிழமை அளிக்க இருப்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் எம்பிக்கள் கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள தொகுதிகள், என்னென்ன சவால்கள் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. எல்லாருடன் கலந்துரையாடி எந்தெந்த தொகுதிகளை கேட்கலாம் என்று வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை நாங்கள் ஆய்வு செய்து எடுத்திருக்கிறோம். நாளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் குழுவிடம், பேச்சுவார்த்தை குழுவிடம் அளிக்கும். தொடர்ந்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்தை குறிப்பிட்டு அதிமுகவின் தலைவர் அமித்ஷா தான் என விமர்சித்தார். அதிமுகவுக்கு தலைமையே, அதிமுக கட்சியுடைய தலைவரே அமித்ஷா தான். போதுமா? இதை விட என்ன சொல்லணும்? அவங்க தான் தீர்மானிப்பாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. காங்கிரஸ் எங்க சென்னையில் தானே பேச்சுவார்த்தை நடத்தணும், வேற எங்கன்னா போய் டெல்லியில நடத்தணும். இவரு மட்டும் டெல்லியில போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. தேர்தலுக்கு பிறகு பாஜகவுடன் அதிமுகவை இணைத்து விடுவார்கள் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். வரும் தேர்தலில் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டுமென நிர்வாகிகள் விரும்புவதாக பொதுச் செயலாளர் அருணாச்சலம் தெரிவித்துள்ளார். திமுக மக்கள் நீதி மய்யம் இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் இறுதி முடிவை எட்டவில்லை. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக வலியுறுத்துவதாக தகவல் வெளியான சூழலில் கமலஹாசன் தலைமையில் நிர்வாகிகளின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொதுச் செயலாளர் அருணாச்சலம், நிர்வாகிகளின் விருப்பத்தை கமலஹாசன் கேட்டறிந்ததாக கூறினார். 100% மக்கள் நீதி மய்யம் டார்ச் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமாக வலியுறுத்தினார்கள் தலைவரிடம். தலைவர் இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டறிந்து கொண்டார்கள்.
ஓரிரு நாள்ல முடிவு சொல்வதா சொல்லியிருக்கிறாங்க. இதனிடையே திமுக கூட்டணியில் இருந்து வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் சில கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் திமுகவிடம் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் திமுக அதனை ஏற்கவில்லை என்பதால் கூட்டணியை விட்டு வேல்முருகன் வெளியேற முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வேல்முருகன் அறிவிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே தொகுதி பங்கீடு எட்டியுள்ளது. கூட்டணிக்குள் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்க்கக்கூடாது என்று என்ஆர் காங்கிரஸ் நிபந்தனை விதித்ததால் குழப்பம் நிலவியது. இந்நிலையில் பாஜக மேலிட பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியாவுடன் முதலமைச்சர் ரங்கசாமி இறுதிக்கட்ட ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கசாமி லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அந்த கட்சி நம்மோடு வரும்பொழுது இன்னும் பலமாக இருக்கும், நன்றாக இருக்கும், வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். அவர் அதை அதோடு இணைத்து இந்த தேர்தல் கூட்டணி சந்திக்கலாம் என்று அந்த கட்சியும் இப்பொழுது இந்த கூட்டணியில் இணைந்திருக்கின்றது. சீஃப் மினிஸ்டர், you are going to contest in this election, sir. சொன்னாங்களா? Rangaswamy is a lead to our election and he is our leader. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 16இல் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் லாஸ்பேட்டை, தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட இடங்களில் களமிறங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தட்டாஞ்சாவடி, மங்களம் தொகுதிகளில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். 10 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக ஊசுடு, காலாப்பட்டு, முதலியார்பேட்டை உள்ளிட்ட தொகுதிகளில் களமிறங்கும் என்று கூறப்படுகிறது. 2 தொகுதிகள் அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் உப்பளத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் போட்டியிட இருப்பதாகவும், காமராஜர் நகர், நெல்லித்தோப்பு தொகுதிகள் எல்ஜேகவுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு திமுகவை விட கூடுதலாக 2 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட முடிவு எட்டப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்ததால் 2 கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்து வந்தனர். இந்நிலையில் நீண்ட இழுபறிக்கு பிறகு திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு முடிவானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி 30 சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும், திமுக 13 தொகுதிகளிலும் போட்டியிட முடிவானதாக கூறப்படுகிறது. மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என கூறப்படுகிறது. அதே சமயம் புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தனித்து போட்டியிட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 5 தொகுதிகளில் மட்டும் தனித்து போட்டியிட அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அதன்படி லாஸ்பேட்டையில் ராஜாங்கம், முத்தியால்பேட்டையில் வழக்கறிஞர் சரவணன், திருபுவனையில் வழக்கறிஞர் தட்சிணாமூர்த்தி, பாகூரில் இளவரசி, டிஆர் பட்டினத்தில் தமீம் ஆகியோர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகோவில் 2வது கட்ட நேர்காணல் நடைபெற்றது. தாவேக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் 2ஆம் கட்டமாக அக்கட்சியின் தலைவர் விஜய் நேர்காணல் நடத்தினார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 10ஆம் தேதி சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விருப்பமனு அளித்த நிர்வாகிகளிடம் முதற்கட்ட நேர்காணல் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக விருப்பமனு அளித்தவர்களிடம் 2ஆம் கட்டமாக தாவேக தலைவர் விஜய் நேர்காணல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் திமுகவையும் அதிமுகவையும் விமர்சித்தார். பெரும்பாலான இன்னைக்கு இருக்க திமுக அமைச்சர்கள் தொகுதியை மாற்றலாமா என்று தமிழக வெற்றி கழகத்தால் யோசிச்சு கொண்டிருக்காங்க. ஏன் பவுலில் பாப்பாக்கு என்ன பிரச்சனையா? தொகுதி அந்த தொகுதியில் இருக்கிறது, அவரு தொகுதி மாறி வேற தொகுதியில போலாமா? எது சேஃபஸ்ட் தொகுதின்னு பாக்குறாரு. டெல்லிக்கு சென்று கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவது வருத்தமளிக்கிறது என்றும் அதிமுகவை நிர்மல்குமார் மறைமுகமாக விமர்சித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியும் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். சசிகலாவின் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் ராமதாஸ் தரப்பு பாமகவும் இணைந்து கூட்டணி அமைத்துள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் தேர்தலை எதிர்கொள்ள பரபரப்பாக தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா சந்தித்து பேசினார். தொடர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் இணைந்து போட்டியிட இருப்பதாக தெரிவித்தனர். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள்.
தமிழ்நாட்டின் துரோக அடையாளங்களை கடைய இக்கூட்டணி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூட்டாக தெரிவித்துள்ளனர். வேலூரில் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினரின் சோதனைக்கு ஒத்துழைக்காத புகாரில் திமுக மேயர் சுஜாதாவின் கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் சத்துவாச்சாரி ஆஞ்சநேயர் கோயில் பின்புறம் உள்ள மாநகராட்சி வணிக வளாகத்திற்குள் திமுக மேயர் சுஜாதா அப்பகுதி இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கச் சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதிமுக பிரமுகர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் மேயர் சுஜாதாவின் காரை தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் சோதனையிட முற்பட்டனர். அப்போது தான் மேயர் என்று கூறிய சுஜாதா விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்ததாகவும் அவரது ஓட்டுநர் காரை வேகமாக இயக்கிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக வேலூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சுப்புலட்சுமியிடம் அதிமுக மாவட்ட செயலாளர் அப்பு புகார் கொடுத்தார். அதே சமயம் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவில் இடம்பெற்றிருந்த வேளாண் துறை கண்காணிப்பாளர் சதீஷ் வேலன் என்பவர் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தேர்தல்கள் தொடர்பான லஞ்ச குற்றம் மற்றும் அரசு அலுவலர்களை கடமை செய்ய விடாமல் தடுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் மேயரின் கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மேயர் சுஜாதாவின் காரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள காஞ்சி மாமுனிவர் பட்டமேற்படிப்பு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முதல் முறை பெண் வாக்காளர்கள் பங்கேற்ற இந்த பேரணியை ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஞ்சி மாமுனிவர் கல்லூரியின் இயக்குநர் சசிகாந்த் தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ஆட்சியர் குலோத்துங்கன் 100% வாக்குப்பதிவு என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என கூறினார். ஸோ புதுவையில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 7,90,000 இருக்கு. ஸோ கடந்த தேர்தலில் புதுவையுடைய வாக்கு சதவீதம் 82% இருந்துச்சு. ஸோ அந்த சதவீதத்தை இப்போ அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதாக பல்வேறு விழிப்புணர்வு நடத்திக்கிட்டு இருக்கோம். மாணவர்கள்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்றோம். முதல் முறை வாக்காளர்கள்ட்ட நம்ம விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ரேலிஸ், வாக்கத்தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஜனநாயகத்தின் அடித்தளமான தேர்தலில் இளைஞர்கள் வாக்களிப்பது மிக முக்கியம் என்றும் குலோத்துங்கன் தெரிவித்தார். விளாத்திக்குளம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரன் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர் மதுரை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கடந்த 10ஆம் தேதி இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளியை கைது செய்யும் வரை மாணவியின் உடலை வாங்க மாட்டோம் என கூறி உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே 10 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளியை தேடி வந்த காவல்துறையினர் 9 நாட்களுக்கு பிறகு சாயல்குடி பகுதியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்ற குற்றவாளியை கைது செய்தனர். இதனையடுத்து தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட தர்ம முனீஸ்வரனை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் பாளையங்கோட்டை மத்திய சிறையிலிருந்து மதுரை சிறைக்கு தர்ம முனீஸ்வரன் மாற்றப்பட்டுள்ளார். பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக காரணங்களால் தர்ம முனீஸ்வரன் மதுரை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சேலம் அருகே 2 குழந்தைகள் உட்பட 8 பேரின் உயிரை பறித்த கோர விபத்தின் அதிர்ச்சியூட்டும் காட்சிகளே இவை. ஈரோட்டிலிருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து உத்தம சோழபுரத்தை அடுத்த சூளைமேடு பகுதியில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. சாலை நடுவே இருந்த தடுப்பின் மீது ஏறி இறங்கிய பேருந்து நெய்க்காரப்பட்டியில் உள்ள குலதெய்வம் கோயிலுக்கு மினி டெம்போவில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியது. பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மீதும் பேருந்து ஏறி இறங்கியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த மணிகண்டன், அவரது தாயார் இருசாயி உள்ளிட்ட 4 பேர் நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 11 மாத குழந்தை ஜீவிகா, 5 வயது சிறுமி நிதிஷ்கா, 2 மாத கர்ப்பிணி சத்யா உள்ளிட்ட மேலும் 6 பேர் அடுத்தடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். டக்குன்னு பார்த்தோன்னா அந்த ஆட்டோவில் இடிச்சு தான் பெட்ரோல் பங்கு பக்கம் முன்னாடி போய் நின்றுச்சு. அதில் ஒரு ஆள் மட்டும் மேலே பஸ் ஏறி போகிற மாதிரி பார்த்து. விபத்திற்கு காரணமான அரசு பேருந்து ஓட்டுநர் ஐயன்துரையை மேட்டூர் காவல் நிலைய காவலர்கள் கைது செய்தனர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வீதி உலா சென்ற பண்ணாரி அம்மன் வான வேடிக்கையோடு இசை முழங்க பவானி ஆற்றை பரிசலில் கடந்த காட்சிதான் இது. சத்தியமங்கலத்தை அடுத்த அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த பண்ணாரி மாரியம்மன் கோவில். இக்கோவிலின் புகழ்பெற்ற வீதி உலாவை ஒட்டி பண்ணாரி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் தத்தப்பள்ளி கிராமத்தில் இருந்து புறப்பட்டது. பக்தர்கள் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி வழிபட்டனர். அவர்களை தாண்டி பரிசலில் அம்மன் பவானி ஆற்றை கடந்த வைபவம் நடைபெற்றது. அம்மன் சப்பரம் பரிசல் மூலம் மீண்டும் அக்கறை தத்தப்பள்ளி கிராமத்தை அடைந்த பொழுது திரளாக கூடியிருந்த பக்தர்கள் பண்ணாரி அம்மனை மேளதாளத்தோடு வரவேற்றனர். ராசிபுரத்தில் தெருநாய்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண கோரிக்கை எழுந்திருக்கிறது. ராசிபுரத்தில் சிறுவனை திருநாய்கள் துரத்தி கடித்து அதிர்ச்சியூட்டும் காட்சிகளே இது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திருவிகா நகரைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவன் அதிமித்ரன் அருகிலுள்ள மளிகை கடைக்கு தின்பண்டம் வாங்க சென்றபோது பின்னால் வந்த 3 திருநாய்கள் அந்த சிறுவனை துரத்த தொடங்கின. பயத்தில் ஓடிய சிறுவனை நாய்கள் விடாமல் துரத்தி கடித்ததில் சாலையில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக ஓடிச் சென்று நாய்களை விரட்டிவிட்டு சிறுவனை மீட்டனர். குழந்தைங்களையும் சிறுவர்களை மட்டும்தான் அது வந்து எய்ம் பண்ணி கடிக்குது. பெரியவங்க கிட்ட அது பெருசாக வர்றதே இல்லைங்க. இது சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. காயமடைந்த சிறுவன் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் ராசிபுரம் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு திருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் ஈரோட்டில் தோரணமாயிரம் உணவு திருவிழா நேற்று கோலாகலமாக தொடங்கியது. 40க்கும் மேற்பட்ட உணவரங்குகள், 50க்கும் அதிகமான வணிக கடைகள், இசை நிகழ்ச்சிகள், குழந்தைகளுக்கான விளையாட்டு திடல் உள்ளிட்ட அம்சங்களுடன் அமைக்கப்பட்ட உணவு திருவிழாவினை நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஈரோடு யூடியூபர்களுக்கு சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன், தொழில் முனைவோருக்கு மரியாதை கொடுக்கும் இடம் மேற்கு மண்டலம் என கூறினார். ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமானது வந்து நம்முடைய ஒரே ரைட் அந்த ஓட்டு தான். அதை எல்லாரும் முக்கியமாக மறக்காம நம்ம வாக்களிக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம தொடர்ச்சியாக கேம்பெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த முறையும் நியூஸ் 18 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எலெக்ஷன் அவேர்னஸ் ரேலிஸ் நடத்துகிறோம். தமிழ்நாட்டில் பெண்கள் வாக்கு தான் அதிகமாக இருக்குது, அவங்க தான் தீர்மானிக்க போகிறாங்க. அப்போ எல்லாருடைய வாக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம மறக்காமல் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் இந்த தருணத்திலையும் மீண்டும் அழுத்தமாக கோரிக்கையாகவும் வைக்கிறேன். நாளை வரை நடைபெறும் உணவு திருவிழா மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைந்தால் மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 10 வாக்குறுதிகளை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி வெளியிட்டார். அதன்படி மகளிருக்கான மாத உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், SC/ST மகளிருக்கு மாத உதவித்தொகை 1700 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் என்றும், அனைத்து குடும்பத்திற்கும் சொந்த வீடு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும் மம்தா பானர்ஜி உறுதியளித்துள்ளார். விவசாயம் மற்றும் விவசாயிகளின் நலன்களுக்காக 30,000 கோடி ரூபாயில் வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று கூறியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ், அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளது. தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா, மேற்கு வங்கத்தை திரிணாமுல் காங்கிரஸால் மட்டுமே காக்க முடியும் என்றார். প্রেসিডেন্ট রুল করে মোদিজিকে ইলেকশন করতে হচ্ছে, বাংলার মানুষকে এত ভয়। আমরা বলি না ইতিহাসের পুনরাবৃত্তি হয়। அனைவருக்கும் வளர்ச்சி என்று கூறும் பாஜக அனைவருக்கும் அழிவை தந்து வருவதாகவும் மம்தா விமர்சித்தார்.
தொண்டர்களின் ஆரவாரத்தோடு பேரணியாக சென்ற அசாம் முதலமைச்சரும் பாஜக தலைவருமான ஹிமந்த பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 1996 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் ஜலுக்பாரி தொகுதியில் போட்டியிட்ட ஹிமந்தா பிஸ்வா சர்மா 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். 2001 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் இருந்து தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் அவர் கடந்த தேர்தலில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று முதலமைச்சராக தேர்வானார். வரும் தேர்தலிலும் அதே தொகுதியில் களமிறங்கும் ஹிமந்த பிஸ்வா சர்மா அதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் ஆதரவுடன் தனது வெற்றி வித்தியாசம் அதிகரித்து வருவதாக கூறினார். I converted a defeat to win and then I kept on increasing my margin. This time also I'll be fighting from the same constituency. இம்முறையும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா நம்பிக்கை தெரிவித்தார்.